மதுரையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இந்த என்கவுண்டர் தொடர்பாக என்னென்ன விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கு? விக்னேஷ், பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். மதுரையை சேர்ந்தவர் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கிளாமர் காளி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேருக்கும் மேல் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் வெள்ளைக்காளியின் ஆதரவாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த கொலை சம்பவத்தில் இவருக்கு தொடர்புள்ளதாகவும் மதுரையின் எல்லை பகுதியில் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் பூமிநாதன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சிலைமான் எல்லை பகுதியில் ரோந்து சென்ற போது அங்கே காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுட முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ரவுடி சுபாஷ் சந்திர போஸை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். தற்போது இது தொடர்பாக காவல் ஆணையர் லோகநாதன் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார். அவர் பதுங்கியிருந்த காட்டுப்பகுதி, அங்கே அவர் கையில் வைத்திருந்த பிஸ்டல் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 2 இடங்களுக்கும் மேலாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் தற்போது அவரது உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த என்கவுண்டர் என்பது ஏற்கனவே காவலர் ஈச்சநேரி பகுதி காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரபல ரவுடியை சேர்ந்த ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மணிகண்ட பிரபு.